So in this video we are going to discuss about the book back questions. Okay, book back questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இண்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில ஹைடன் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பட் அதை நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் டேர்ம் சொல்யூஷன். இந்த சாப்டர் பேரே வந்து சொல்யூஷன் தான். அப்போ சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஹவு மெனி டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு, என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து இருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. நான்லாம் முன்னாடி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். ஏதாவது ஒரு சாலிட் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சா அதுக்கு பேர் தான் நான் சொல்யூஷன் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த சாப்டர் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ரைட் briefly about the each type of an example. ஒவ்வொரு டைப்புக்கும் மொத்தம் 9 டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த 9 டைப்ஸுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் தான். அந்த 9 டைப்ல ஒன் ஆஃப் த டைப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா solid solution which the solute is gas வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ அந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே கொஸ்டின்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம் ஆஃப் சொல்யூஷன். அப்போ உங்க புக்கில் கொடுத்துருக்க டேர்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் தென் டூ காம்போனன்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்போ ரெண்டு காம்போனன்ட்ஸ், அப்போ வாட் இஸ் மீன் பை த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்னா என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துப்போம். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? இப்போ வந்து ஒரு சுகர் சொல்யூஷன் வந்து எடுத்துப்போம். சுகர் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்கும்? இங்க வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. வாட்டர் மாலிகுல் இருக்குது. அதில் நீங்க என்ன பண்றீங்க? சுகர் வந்து உள்ள ஆட் பண்றீங்க. அப்போ சுகர் பார்ட்டிகல் வந்து என்ன ஆயிருக்குன்னா உள்ள வந்து நமக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன, வாட்டர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், வாட்டர் வந்து ஒரு காம்போனன்ட், சுகர் வந்து நமக்கு வந்து ஒரு காம்போனன்ட். மினிமம் வந்து ரெண்டு காம்போனன்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வெறும் சுகரை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். வெறும் சுகர் மட்டும் இங்க இருக்குது. ஓகேவா? வெறும் சுகர் மட்டும் இங்க இருக்குது. இது நம்ம வந்து சொல்யூஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே வந்து வெறும் வாட்டர் மட்டும் இங்க இருக்குது. இது நம்ம வந்து சொல்யூஷன் சொல்ல முடியுமா? நம்ம வந்து சொல்யூஷன் வந்து சொல்ல முடியாது. அப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ காம்பனன்ட்ஸ் வந்து வேணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். மினிமம் வந்து டூ தேவை. டூக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்? சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? குளுக்கோஸ் வந்து நான் ஆட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து உள்ள ஆட் பண்ணலாம். ஏன்னா குளுக்கோஸும் உள்ள வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அப்புறம் சால்ட்டை கூட நான் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா சால்ட்டும் நமக்கு வந்து உள்ள வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா? ஓகே, எது வேணுமே நமக்கு. அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? எத்தனை காம்பவுண்ட் இருக்குது? இங்கே வந்து 4 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ வாட்டர் இருக்குது, சுகர் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, 4 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ மினிமம் வந்து நமக்கு வந்து 2 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை காம்பவுண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து வைக்கணும் இல்லையா? அந்த நேம் என்ன வைப்பாங்க பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். ஒன்றுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட், இன்னொன்றுக்கு பேர் வந்து சொல்யூட். ஓகே, இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இதான் ரொம்ப பேசிக், இந்த சாப்டருக்கான பேசிக். அப்போ ஒன்றுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சால்வெண்ட்றாங்க, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொல்யூட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து சால்வெண்ட்னா என்ன, சொல்யூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனில் மேக்ஸிமம் எது இருக்குதோ அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்னு சொல்லுவோம். அப்போ கம்மியாக எது இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து சொல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்து இங்கே வாட்டர் வந்து எடுத்துருக்கிறீங்க. வாட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து உள்ளே வந்து டிசால்வ் பண்ணுறீங்க. அப்படி எது நிறையா இருக்கும்? வாட்டர் தான் நமக்கு கண்டிப்பாக நிறையா இருக்கும் இல்லையா? அப்போ வாட்டர் வந்து நமக்கு என்னது? வாட்டர் வந்து H2O வந்து நம்ம வந்து சால்வெண்ட்டாக வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ சால்ட் நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூட் வந்து இருக்குது. ஓகே, அப்போ சால்ட் வந்து சொல்யூட், அப்போ வந்து வாட்டர் வந்து சால்வெண்ட். அப்போ வாட் இஸ் த டெஃபினிஷன்? அப்போ மேக்ஸிமம் எது இருக்குதோ அதான் நம்ம வந்து சால்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், சார் நீங்கள் நிறைய உப்பு உள்ளதுக்கு உள்ளே போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன அது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் உள்ள உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகும். மீதி எல்லாமே நமக்கு வந்து கீழே வந்து செட்டில் ஆயிடும். ஓகேவா? அப்போ வாட்டரோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை விட சால்ட் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகவே ஆகாது. புரியுதா? அப்போ நமக்கு என்ன பண்ண, எது வந்து மேஜராக இருக்குதோ, அப்போ ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வாட்டர் தான் நமக்கு வந்து சால்வெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு என்னது சால்ட் தான், சாரி, வாட்டர் தான் நமக்கு சால்வெண்ட்டாக இருக்கும். சால்ட் தான் நமக்கு வந்து சொல்யூட்டாக வந்து இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் சொல்யூட் நமக்கு வந்து மாறவே மாறாது. ஆனால் ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து வாட்டரில் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். எத்தனால நமக்கு வந்து சானிடைசர் இருக்கு இல்லையா? அப்போ எத்தனாலும் வந்து வாட்டர் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா? ரெண்டுமே லிக்விடு. அப்போ ரெண்டுமே லிக்விடாக இருக்கும்போது 90 ml எத்தனால் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml நீங்கள் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா அப்போ நமக்கு இது சால்வெண்ட்டாக வந்து இருக்கும். எத்தனால் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட்டாக வந்து இருக்கும். இதே இது 90 ml வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 90 ml வாட்டர் அண்ட் 10 ml எத்தனால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அப்போ நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட்டாக இருக்கும். அப்போ ரெண்டுமே லிக்விடாக இருந்தால் சால்வெண்ட் சொல்யூட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஒன்று சாலிட் ஒன்று லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாறவே மாறாது. ஏன்னா எல்லா சாலிடுமே இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சொல்யூஷன். ஓகே, அப்போ நமக்கு என்ன டூ ஆர் மோர் தென் டூ காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் அண்ட் சொல்யூட். ஓகேவா? ஒரு சொல்யூஷன் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, 4 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ 4 காம்பவுண்ட்ஸில் அப்போ எது 2 சால்வெண்ட் 2 சொல்யூட் வருமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எப்போவுமே ஒரு சொல்யூஷனுக்கு ஒரே ஒரு சால்வெண்ட் தான் இருக்கும். சொல்யூட் வேணா 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 வந்து இருக்கலாம். ஓகே, ஆனால் நமக்கு என்ன சால்வெண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். அப்போ 4 காம்பவுண்ட் இருக்குது. அந்த 4 காம்பவுண்ட் எது வந்து நிறைய இருக்குதோ அது வந்து நமக்கு சால்வெண்ட், கம்மியா மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது சொல்யூட் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு சொல்யூஷன்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சால்வெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து சொல்யூட் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ வாட் இஸ் த ஹோமோஜீனியஸ் மிக்சர்? ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மா வந்து இருக்கணும். ஓகே, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து யூனிஃபார்மா இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அகைன் வந்து நம்ம வந்து சுகர் சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சுகர் சொல்யூஷனே நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அகைன் வந்து ஒரு சுகர் சொல்யூஷன் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து வாட்டர் வந்து இருக்குது. அப்போ வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், சுகரை நமக்கு வந்து டிசால்வ் பண்ணும்போது சுகர் பார்ட்டிகல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, மேலே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது வந்து ஸ்வீட்டாக வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராவை உள்ளே போட்டு அடியில் இருக்கிற மாலிகுல் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதே ஸ்வீட் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நடுவுலேருந்து எடுத்து பார்க்குறீங்க, அதுவும் அதே டேஸ்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் கம்மியாகவும் இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் 3 இடத்துலேருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டெஸ்ட் தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்போ வந்து என்ன இருக்குது, ஹோமோஜினியஸாக அங்கே வந்து இருக்குது. டாப்பு பாட்டம் மிடில் எல்லா இடத்துலையுமே அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. இதுதான் மெயின் டெஃபினிஷன் ஃபார் த சொல்யூஷனுக்கு. சொல்யூஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸாக இருக்கணும். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குதுன்னா தட் இஸ் நாட் ஏ ட்ரூ சொல்யூஷன். அது நம்ம ஹெட்ரோஜினியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். பட் ஆனால் அதுக்கு நம்ம என்ன ட்ரூ சொல்யூஷன், இட் இஸ் நாட் ஏ ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னால நமக்கு என்ன இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். அதான் நமக்கு வந்து ட்ரூ சொல்யூஷன். மினிமம் வந்து 2 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கணும். 3 4 5 6 எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் மினிமம் வந்து 2 இருக்கணும். பட் உங்களுக்கு சொல்யூஷன் சாப்டர்ல பைனரி சொல்யூஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பைனரி சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டடி பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ காம்பவுண்ட் சிஸ்டம் தான். ஓகேவா? 2 காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட் தான் இருக்கும். ஒரு சால்வெண்ட் 2 சொல்யூட் அதெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணவே மாட்டோம். ஆனால் இருக்குது, அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து இருக்குது. ஓகே, 3 காம்பவுண்ட் சிஸ்டம், 4 காம்பவுண்ட் சிஸ்டம், 5 காம்பவுண்ட் சிஸ்டம்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வந்து 12th படிக்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் சிஸ்டம் தான். ஒரு சால்வெண்ட் இருக்கும், ஒரு சொல்யூட் இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், டிஃபைன் த டேர்ம் ஆஃப் சொல்யூஷன் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதுக்கே நமக்கு வந்து 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் டஸ் நாட் லைக் டு லாங் வீடியோ இல்லையா. ஒரு இப்போ 45 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் வீடியோலாம் நீங்கள் வந்து லைக் பண்ண மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோ நம்ம வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சொல்யூஷன் நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.